பாட்டி வளர்த்த பாட்டியை சாவடிக்கு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊட்டி பால் ஊட்டி பால் ஊட்டி பால் ஊட்டி வளர்த்த உடனே என்ன பண்ணுது? அது சாவடிக்கு குத்துட்டா வளர்ப்புறாங்க. இதுக்காகவா வளர்த்தோம்? இதுக்காகவா வளர்த்தோம்? அப்போ இந்த உலகத்துல யாரும் நல்லவர்கள் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் நல்லவர்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எத்தனை பேர் சாகடிக்கிறாங்க தெரியுமா? ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட மன்னிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சபிக்கிறாங்க, பிள்ளைகளை சபிக்கிறாங்க, அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. இந்த உலகத்துல யாரும் தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் எவர்களா இருந்தாலும் ஒருவர்கள் கூட மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. அல்லேலூயா. அடுத்த உண்மையான அன்பு செலுத்துகிறவர், நம்மை படைத்தவர், இந்த உலகத்துல மனிதனாய் பிறக்க வைத்த தெய்வம் மட்டும்தான் நமக்கு அன்பு செலுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் மேல நமக்குள் இருக்கிற நம்பிக்கை உறுதியா இருக்கு. அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி நம்ம விசுவாசமா வந்து தொட்டாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுமையாய் காத்திருப்போம். தேவன் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கிறார். நீங்க கேளுங்க, கர்த்தர் குறிக்கப்பட்ட காலத்திலே சரியாக செய்வார். அல்லேலூயா. யோசேப்புக்கு தேவன் கொடுத்த சொப்பனங்கள் தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டது. அதற்கு முன்பாக சில உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகளை அவர் தள்ளப்பட்டார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்த பிறகு அவர் கர்த்தர் சொன்ன சொப்பனம் நிறைவேறினது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் உண்டு, தேவன் நம்மை உயர்த்துகின்ற ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், சோர்ந்து போய்விடக் கூடாது. அவரால் முடியும். என் உபத்திரம், என் வியாதியை மாற்ற அவரால் முடியும், என் பிரச்சனை, என் தொல்லையை மாற்ற அவரால் முடியும் என்பதிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.